இந்த மாதிரி வளை குறி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உடல் பசி தீராது. நல்லா புரிஞ்சுங்க. உடல் பசி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தொடர்பு நிறைய இந்த சுக்கரனும் அதிகமாக இருந்து சுக்கரமேடு பாருங்க, 3வது ரேகை பாருங்க. இந்த ரேகை இப்படி வந்து சுக்கரமேடு உயர்வா இருக்கும், பெருசாக இருக்கும். சுக்கரமேடு கையில் பெருசாக இருக்கும், உயர்ந்து இருக்கும். அதில் செல்வாக்கு ரேகையும் இருக்கும், குறுக்க நேர்க்க கோடு இருக்கும். இந்த மாதிரி ரேகை இருந்தால் வளை ரேகை. அதாவது அந்த வளை குறி கையில் கண்டால் எதிர்பலத்தை வலையில் சிக்க வைப்பார்கள். அவங்களை தேடி வலையில வந்து மாட்டிக்கிறது. ஒரு சில பேர் அவங்களா வந்து மாட்டிப்பாங்க, ஒரு சில பேர் இவங்க வலை போட்டு இழுப்பாங்க. பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இது இயற்கையான ஒரு சம்பந்தம். இப்ப நான் சொல்றது எல்லாமே இயற்கை தான், செயற்கை ஒண்ணுமே கிடையாது. கையில இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த சுக்கிரமேடு சின்னதா இருந்ததுன்னா திருமணத்தில் விருப்பம் இருக்காது, கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்க. எத்தனை ரேகை இருந்தாலும் அது வந்து சும்மா ஒரு 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 இதுக்காண்டி வராது. அவங்க வந்து ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை குறிக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு இந்த ரேகை பாசத்தை